ஒரு சூப்பரான அரசு வேலைங்க. வருஷத்துக்கு 2 முறை வரும். ஸோ இந்த வருஷத்துக்கான முதல் அறிவிப்பு வந்திருக்கு. இந்த அரசு வேலை மட்டும் கிடைச்சிருச்சு, உங்க லைஃபே செட்டில்டுங்க. 100 இல்ல 200 இல்ல 300+ வேகன்சிஸ் இருக்கு. ஃப்ரெஷர்ஸ் நீங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். A to Z டீடைல்ஸை தெளிவா புரியும் வகையில் நான் உங்களுக்கு சொல்றேன். இது போன்ற வேலைவாய்ப்பு தகவல் எல்லாத்தையுமே மிஸ் பண்ணாம பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல்ல பிரஸ் பண்ணி ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்ல இருந்து செம்ம சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்குங்க. ஃபிளையிங் மற்றும் கிரவுண்ட் டியூட்டிக்கு எடுக்கிறாங்க. கெரியர் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்.cdac.in போலாம், அப்படி இல்லைனா afcat.cdac.in போலாம். எப்போ வந்து அப்ளை பண்ணலாம், என்னென்ன எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்றேன். ஸோ இதை பாருங்க, உங்களுக்கு ஃபிளையிங் பிரான்ச் அப்புறம் கிரவுண்ட் டியூட்டி ரெண்டுத்துக்குமே காமனாக தான் எடுக்கிறாங்க. ஸோ என்ன போஸ்டிங், என்ன படிச்சிருக்கணும் எல்லாத்தையுமே நான் தெளிவாக சொல்றேன். என்ன படிச்சிருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இவங்க இதில் மென்ஷன் பண்ணல. அதெல்லாம் நம்ம இவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்ல பார்த்தே நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, ஸோ என்ன போஸ்டிங் அப்படிங்கிறத பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் ஃபிளையிங்ல பாருங்க, மென்ல 18 பேரும் விமன்ல 11 பேர் எடுக்கிறாங்க. அடுத்து கிரவுண்ட் டியூட்டியில டெக்னிக்கல் நான் டெக்னிக்கல் அப்படின்னு சொல்லி 2 பிரிச்சிருக்காங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் டெக்னிக்கல் பார்த்தலாம். டெக்னிக்கல்ல ஏஇ ஏரோநாட்டிக்கல்ல 88, அதே மாதிரி ஏரோநாட்டிக்கல் எம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு 36, அதே மாதிரி விமன்ல பாருங்க எடுக்கிறாங்க. அதே மாதிரி பாருங்க கிரவுண்ட் டியூட்டி நான் டெக்னிக்கல்ல பாருங்க, உங்களுக்கு டபிள்யூஎஸ் பிரான்ச், அட்மின், லாஜிஸ்டிக், அக்கௌண்ட்ஸ், எஜுகேஷனு, ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கு. மெட்ராலஜி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சேர்த்து கிட்டத்தட்ட 300+ வேகன்சிஸ் வந்து இருக்குங்க. குவாலிஃபிகேஷன் எல்லாமே காமனான குவாலிஃபிகேஷன் தான், எல்லாருமே அப்ளை பண்ற மாதிரி தான் இருக்கு. ஓகே, இதை வந்து எஸ்எஸ்சி அப்படி சொல்லுவாங்க, அதாவது ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபிளையிங் பிரான்ச்ல நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்னா 14 வருஷம் இந்த வேலையில நீங்க இருக்கலாம். அதுக்கப்புறம் பர்மனன்ட் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பட் வந்து 14 வருஷம் தான் உங்களுக்கு இந்த வேலை. ஆனா அரசு வேலை உங்களுக்கு வந்து வேற லெவல் சேலரி பெனிஃபிட்ஸ் இந்த 14 வருஷத்துல நீங்க செட்டில் ஆகலாம். அந்த மாதிரியான சேலரி தான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. 20ல இருந்து 24 வயசு வரையிலவங்க, அதாவது 2 ஜூலை 2001 இருந்து 1 ஜூலை 2005 இந்த டேட்ஸ்குள்ள பிறந்தவங்க ஃபிளையிங் பிரான்ச்சுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இல்ல ப்ரோ கிரவுண்ட் டியூட்டி அப்படின்னா 20ல இருந்து 26 வயசு வரையிலவங்க கூட அப்ளை பண்ணிக்கலாம். 2 ஜூலை 1999 இருந்து 1 ஜூலை 2005 இந்த 2 டேட்குள்ள பிறந்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷன் அதெல்லாம் எதுவுமே வந்து கிடையாது. ஸோ இந்த ஜாப்ல நீங்க செலக்ட் ஆகுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க வந்து ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அதாவது நீங்க ஃபிளையிங் டியூட்டியில் வரீங்கன்னா 62 வாரம், கிரவுண்ட் டியூட்டியில் வரீங்க அப்படின்னா 52 வாரம் உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் தரப்புல இருந்து உங்களுக்கு ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. சேலரி பாருங்க, ஸ்டார்டிங் சேலரி கிட்டத்தட்ட 56,000. அது இல்லாம அந்த அலவன்ஸ் இந்த அலவன்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய்க்கு மேல உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி வந்துடும். அது என்னென்ன அலவன்ஸ் ப்ரோ அப்படின்னா இதிலே பாருங்க, ஃபிளையிங் அலவன்ஸ், டிரான்ஸ்போர்ட், டெக்னிக்கல், ஃபீல்ட் ஏரியா, ஸ்பெஷல் காம்பன்சேட்டரி, அப்புறம் வந்து ஸ்பெஷல் ஃபோர்ஸ், இந்த மாதிரி எக்கச்சக்கமான அலவன்ஸ் வந்து இருக்குங்க. அது இல்லாமல் ப்ரிவிலேஜஸும் இருக்கு. அதாவது வருஷத்துல 60 நாள் உங்களுக்கு லீவ் இருக்கு. 20 days வந்து நீங்க கேஷுவல் லீவ் கூட எடுத்துக்கலாம். இன்சூரன்ஸ் கவரேஜ், நிறைய ஸ்போர்ட்ஸ், அட்வென்ச்சர்ஸ், ஸ்கை டைவிங், மைக்ரோ லைஃப் இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்க போகலாம், லைஃப் என்ஜாய் பண்ணலாம். ஃபீஸ் வந்து இருக்குங்க இந்த ஜாப்க்கு 550+ GST உங்களுக்கு ஃபீஸ் இருக்கு. ஓகே, ஸோ இதற்கு வந்து நீங்க கல்யாணம் ஆகாத ஆண்கள் பெண்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பிசிக்கலி ஃபிட்டாகவும் இருக்கணும். 1.6 கிலோமீட்டர் 10 நிமிஷத்துல ஓடிட்டு பிளஸ் 10 புஷ்அப்ஸ் 3 சின்னப்ஸ் எடுக்கிற அளவுக்கு உங்க ஹெல்த் வந்து நல்ல கண்டிஷனா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல உங்களுக்கான போஸ்டிங்ஸையுமே வச்சு என்னென்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்க சொல்ல போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபிளையிங்க்கு என்ன குவாலிஃபிகேஷன், ஃபிளையிங்ல ஆண்கள்ல 18 பெண்கள்ல 11 பேர் எடுக்கிறாங்க. இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறத பார்த்தலாமா. ஸோ என்ன ப்ரோ படிச்சிருக்கணும் அப்படின்னா, ஸோ நீங்க ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருந்தா இந்த ஃபிளையிங் பிரான்ச்சுக்கு அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா பிபிடெக் எந்த பிரான்ச்சா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க இதற்கு அப்ளை பண்ணிக்கலாம். பிபிடெக்கோ இல்லை ஏதோ ஒரு டிகிரியோ 3 இயர்ஸ் டிகிரியோ நீங்க தாராளமாக எலிஜிபிள் தான். லேட்டர் என்ட்ரி கூட எலிஜிபிள் தான். அடுத்து கிரவுண்ட் டியூட்டிக்கு பார்த்தலாமா. அப்படியே மேலே போங்க. கிரவுண்ட் டியூட்டி நான் டெக்னிக்கல் பிரான்ச்சஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதில் வாங்க, இதில் ஒரு இதுக்குமே தனித்தனியாக இருக்கும். இதற்குமே ஏதோ ஒரு டிகிரி முடிச்சவங்க இல்லை பிபிடெக் எந்த பிரான்ச்சா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு என்னென்ன அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எனி டிகிரி இதற்கு நீங்கள் தகுதி தான். 60% மட்டும் கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருப்பாங்க. சில இதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அக்கௌண்ட்ஸ்க்குலாம் பிகாம் முடிச்சவங்க, அப்படி இல்லைனா பிபிஏ முடிச்சவங்க, ஸோ நீங்கள் கூட எலிஜிபிள் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எனி டிகிரி முடிச்சவங்க இல்லை பிபிடெக் எல்லா பிரான்ச்சஸ்க்குமே இதில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அதே மாதிரி கிரவுண்ட் டியூட்டி டெக்னிக்கல் பிரான்ச், ஸோ இது பார்த்தீங்கன்னா ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிபெண்டிங் அப்பான் யுவர் ஸ்ட்ரீம் ஆஃப் இன்ஜினியரிங் இதுக்குமே பிபிடெக் எந்த பிரான்ச்சா இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, எப்போல இருந்து அப்ளை பண்ணுறது அப்படின்னா வர மே 30ஆம் தேதி தான் உங்களுக்கு போர்ட்டல் ஓப்பன் ஆகுது. அடுத்த மாதம் ஜூன் 28ஆம் தேதி வரையும் டைம் இருக்கும். அதுக்குள்ளே இதற்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கணும். ஏஜ் லிமிட், குவாலிஃபிகேஷன் எல்லாமே மீட் ஆகுது அப்படின்னா இதற்கு வந்து நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு SSB இன்டர்வியூ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூடியூப்ல AFCAT இன்டர்வியூ ப்ராசஸ் அப்படின்னு போட்டு பாருங்க, நிறைய வீடியோஸ் இருக்கு. கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு இந்த ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.